அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிஆர் அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ்ல ரொம்பவே பழகி போன ஒரு பேரா மாறி போச்சு. கடந்த ஒரு 3 சீசனாவே பிஆர் பிஆர் பிஆர்னு வந்து நிறைய பேரை வந்து சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தருக்கு சாதகமா பேசினாலே அவங்கள வந்து பிஆர் அப்படின்னு வந்து மக்கள் வந்து அடையாளப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு நான் ஜாக்லினுடைய பிஆர், எத்தனை பிஆரா நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஜாக்லினுக்கு பிஆர், இவங்க சௌந்தர்யாவுக்கு பிஆர், ஜெஃப்ரிக்கு பிஆர், ராயனுடைய பிஆர், யாருக்கெல்லாம் நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறேனோ அவங்க எல்லாருக்கும் நான் பிஆர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட்ஸ் வரும். சரிங்களா? சரி, இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாகவே பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பிஆர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை ஹேண்டில் பண்ணுறவங்க, அவங்கள ப்ரொமோட் பண்ணுறவங்க. ஸோ இதுதான் பிஆருடைய மெயினான ஒர்க்கு. பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறவங்க பிஆர் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த பிஆர் என்னென்ன வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். வெளியில இருந்து ப்ரொமோட் பண்ணுறது ஒன்று தான், ஆனால் ஓட்டிங்கில் என்ன மாதிரியான மேனிபுலேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ போன சீசன்ல அர்ச்சனா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அர்ச்சனாவுக்கு பெரிய பிஆர் டீம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதிகமாக அவங்க பிஆருக்கே செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. நம்ம அது எதுவுமே நம்பலை. அந்த வீட்டுக்குள்ள அர்ச்சனா எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி அவங்க டைட்டிலும் வின் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்த சீசன்ல அவங்களுடைய காதலர், வருங்கால கணவர் அருண் அவர்கள் வந்து உள்ள போயிருக்காங்க. ஸோ அருண் அவர்கள் பிஆர் செட் பண்ணியிருக்காரு. அருண் மட்டும் இல்லை, இந்த சீசனுக்கு போன எல்லாருமே பிஆர் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒரு விமர்சனம் வந்து இத்தனை நாளாக வச்சிருந்தாங்க. நம்ம கிட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இவங்க பிஆர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிஆர் அப்படிங்கிறவங்க அதான் இந்த ஓட்டிங்ல இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க தான் டிசைட் பண்றாங்க. ஸோ எல்லாமே அவங்க டோட்டல் பேக்கேஜ் மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்டா நான் போறேன் அப்படின்னா என்ன ஒரு 4 பிஆர் ஏஜென்சி வந்து அணுகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்கேஜ் கொடுப்பாங்க. அதில் என்னெல்லாம் சர்வீஸ் நாங்கள் கொடுப்போன்றதை சொல்லுவாங்க. இதான் பிஆர் வேலை. சொல்லுவாங்க, இதுக்கு இவ்வளோ ஆகும் சார், இவ்வளோ சார்ஜ் ஆகும், இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ஓட்டிங்கில் இருந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன்லாம் உங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் நான் எது பெஸ்ட்டாக இருக்கோ, காஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது, வேலையும் நல்லா இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி யாருக்கு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, இதையெல்லாம் நான் பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போயிடுவேன். வெளியில் வந்த பிறகு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், மீதி பேமெண்ட்டை கொடுக்கணும். இதுதான் பிஆருடைய சிஸ்டம். சரிங்களா? ஸோ இந்த சீசனில் அருண் அவர்களுடைய பிஆர் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடங்களையும் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுதும் அங்கே அடிபடுற பேர் வந்து அர்ச்சனா. அர்ச்சனா அவர்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருணுக்கு. பயங்கரமான ஒரு பிஆர் டீமை செட் பண்ணி அவங்க தான் இதுக்கு பின்னாடி எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் கண்டினியூஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடவே சேர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அருணுக்கே இப்படி பிஆர் வேலை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இவங்க இருக்கும்போது போன சீசனில் எப்படி பிஆர் வச்சுருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு மேனிபுலேஷன் பண்ணியிருப்பாங்க மக்களை அப்படின்னு சொல்லி போன சீசனை இழுத்து பேசுகிறவங்களும் இருக்காங்க. சரி, இப்போ என்ன இந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருணுக்கு பிஆர் ஒர்க் பண்ண சொல்லி பல பேஜஸ், மீம் பேஜஸ், ட்ரால் பேஜஸ் இவங்களுக்கு மெசேஜ் அப்படிங்கிறத அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அருணுடைய பிஆர் டீம் தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மீம் பேஜஸை சார்ந்தவர்கள். பேசுகிறாங்க ஒவ்வொரு, இப்போ இன்ஸ்டாலெலாம் நிறைய பிக் பாஸ் சம்மந்தமான மீம் பேஜஸ் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்து ட்விட்டரில் ஸ்பேஸில் பேசுகிறவங்க, இல்லை ட்விட் போடுறவங்க, இவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான பர்சன்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி இந்த மீம் பேஜஸும் பயங்கரமான ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். ப்ளஸ் ரிவ்யூவர்ஸ் நல்ல ஃபேமஸான ரிவ்யூவராக இருந்தால் அவங்க கிட்ட வந்து பேசி அவங்கள ப்ரொமோட் பண்ண சொல்லி ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து இப்படிலாம் பண்ண சொல்கிறது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஷஃபி ஜோன் இருக்கார் இல்லையா, ஷஃபி ஜோன் வந்து முத்துவுக்கு பயங்கரமான ஒரு பிஆர். ஸோ அவரும் ப்ளஸ் ராகேஷ் அண்ட் ஜெனி இவங்கெல்லாம் வந்து இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால முத்துக்குமரன் நல்ல ஒரு ஃப்ரெண்டு. முத்துக்குமரனும் வெளியில் இருக்கும்போது பயங்கரமாக இந்த ஷஃபி ஜோனை வந்து இன்டர்வியூ எடுத்ததாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் ராகேஷ் ஜெனியெல்லாம் இன்டர்வியூ எடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் எஸ்எஸ் மியூசிக்கில் பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய ஒரு நட்பு காரணமாக அவங்க பண்ணுறது உண்டு. அது ஒரு பக்கம் இருக்க, காசு செலவு பண்ணி காசு கொடுத்து நீ எனக்காக ஒரு போஸ்ட் போட்டினா அந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ பைசா தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது தவறு. அது தவறு. பிஆர்னு சொல்லி நீங்கள் ஒரு டீமை வச்சு அவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ண சொல்கிறதுன்றது வேற. இன்னொருத்தனை அணுகி அவனுக்கு காசு கொடுத்து நீ எனக்கு ப்ரொமோட் பண்ணு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அருண் அவர்களுக்கு ப்ரொமோட் பண்ண சொல்லி ஒவ்வொரு மீம் பேஜஸ்க்கும் மெசேஜ் அனுப்பப்படுது.
அவங்க முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் இருக்கு பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு எதிர் தரப்புல இருக்கிறவங்க வந்து என்ன ப்ரொமோஷன் அப்படின்னும் போது கண்டென்ட் அருண் தான் கண்டென்ட். அருணை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஒரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ரீலுக்கும் 150 ரூபாய். ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ரீலுக்கு 150 ரூபாய். ஸோ நீங்கள் வந்து எத்தனை போஸ்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட் உங்களுக்கு வரும். வார இறுதியில் அந்த அமௌண்ட்டை நாங்கள் செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மீம் பேஜஸாக தேடி போய் ப்ரொமோஷனுக்கு காசு கொடுத்து ஆட்களை கூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் வந்திருக்கு வெளியில். ஸோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அந்த பிஆர் டீம் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். தமிழ்லையும் அது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? ஓப்பனாக ஒரு பிஆர் டீம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இதுக்கு சம்மந்தப்பட்ட நபர் பதில் சொல்லுவாங்களா? சம்மந்தப்பட்ட நபர் யாரு? அர்ச்சனா வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி சீசன் 2ல் ரித்விகாவுக்கு அப்புறமா ஒரு 5 சீசன் கழிச்சு அர்ச்சனா ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு பொண்ணு. இது வரைக்கும் நடந்த 7 சீசனில் 2 சீசனில் தான் கேர்ள்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி 5 சீசனில் பசங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கடுமையான ஒரு இடம். பொண்ணுங்க வந்து ஜெயிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை மக்கள் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி சில்லற வேலை. இப்போ வனிதா அவர்களை விமர்சனம் பண்ணோம். என்ன விமர்சனம் பண்ணோம்? ஜோவிகா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வனிதா ஜோவிகாவுக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆக்சுவலாக எத்திக்ஸ் படி ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒரு ப்ரெசன்ட் கண்டஸ்டன்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வனிதாக்காவை போட்டு அடிக்காத அடி, அவ்வளோ அடி அடித்தோம். ஆனால் அதே வேலையை இப்போ யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அர்ச்சனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு பண்ணிட்டு இருக்காங்க? அருணுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது தவறு, இது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி மக்கள்ல இருந்து எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க. ஸோ இதை நான் எதுவும் இதில் வந்து கமெண்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா போன சீசனில் அர்ச்சனாவுக்கு உயிரை கொடுத்து நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என் வாயால் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவி ஊற்றுங்க. நான் எதுவுமே அதை பற்றி கன்சிடர் பண்ண போகிறதே கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இதை நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். அருண் வந்து நல்லா விளையாண்டா ஆட்டோமேட்டிக்காக மக்களே வந்து அருணை ஆதரிப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு குறுக்கு வழியை கையாளுவதுலாம் தவறு. ஸோ மக்களாகிய நீங்களே உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.